காவேரி சம்மந்தமான விவாதத்தை இப்போ பார்ப்போம். தமிழக அரசு காவேரியில் ஜூன் ஜூலை மாதத்துக்கு கிடைக்க வேண்டிய 50 டிஎம்சி தண்ணீர்களை கர்நாடக அரசு திறந்துவிட கோரி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கு விசாரணையில் உச்சநீதிமன்றம் தமிழகத்துக்கு 15,000 கனஅடி வீதம் 10 நாளைக்கு தண்ணீர் திறக்க வேண்டும் என்று கடந்த செப்டம்பர் 5ஆம் தேதி உத்தரவிட்டது. இந்த உச்சநீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து கர்நாடகத்தில் உள்ள கன்னட அமைப்பினர் தமிழகத்தை கண்டித்து காவிரியில் தமிழகத்துக்கு தண்ணீர் திறக்க மறுத்தும் பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தினர். இந்த போராட்டத்தை தொடர்ந்து செப்டம்பர் 6ஆம் தேதி கர்நாடகத்தில் உள்ள கன்னட அமைப்பினர் முழு அடைப்பு போராட்டத்துக்கு அழைப்பு விடுத்தனர். இந்த போராட்ட அழைப்பை தொடர்ந்து கர்நாடகத்தில் தமிழகத்துக்கு எதிராக பல்வேறு வன்முறை போராட்டங்கள் நடைபெற்றது. இதில் தமிழக பதிவெண் கொண்ட லாரி, பேருந்து, இருசக்கர வாகனம், கார் உள்ளிட்டவர்களை கன்னட வெறியர்கள் அடித்து நொறுக்கி தீ வைத்து கொளுத்தினர். மேலும் கர்நாடகாவில் உள்ள தமிழர்களை முழுவதும் கன்னட வெறியர்கள் ஒன்று சேர்ந்து தாக்கியுள்ளனர். அதேபோல் லாரியில் சென்ற லாரி ஓட்டுநரை லாரியை விட்டு கீழே இறக்கி நிர்வாணப்படுத்தி 10க்கும் மேற்பட்ட கன்னட வெறியர்கள் தாக்கியுள்ள செய்தி தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து காவிரியில் தண்ணீர் திறப்புவதை உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டதை மறுபரிசீலனை செய்ய கர்நாடக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது. இந்த மேல்முறையீடு மனு மீதான விசாரணை செப்டம்பர் 12ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. இந்த விசாரணையில் காவிரியில் நடைபெற்ற வன்முறையை கண்டித்த உச்சநீதிமன்றம் கர்நாடகா அரசை கண்டித்தது. இதனைத் தொடர்ந்து தமிழகத்துக்கு வரும் செப்டம்பர் 20ஆம் தேதி வரை காவிரியில் 12,000 கனஅடி வீதம் தண்ணீர் திறக்க கர்நாடக அரசுக்கு மீண்டும் ஒரு புதிய உத்தரவை உச்சநீதிமன்றம் போட்டுள்ளது. இந்த உத்தரவு போட்ட மறுநிமிடமே கர்நாடகாவில் உள்ள பெங்களூர், மாண்டியா உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் கன்னட வெறியர்கள் தொடர்ந்து பல்வேறு வன்முறை போராட்டத்தை கையில் எடுத்தனர். இந்த போராட்டத்திலும் 50க்கும் மேற்பட்ட தமிழ்நாட்டு பதிவு எண் கொண்ட வாகனங்கள் தீ வைத்து எரிக்கப்பட்டன. லாரிகள், கார்கள் நொறுக்கப்பட்டன. தமிழ் மக்கள் அனைவரும் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த கர்நாடகத்தில் தமிழர்களின் தொடர்ந்து தாக்குதலை பார்த்த தமிழக விவசாயிகள் தமிழகத்தில் செப்டம்பர் 16ஆம் தேதி முழு அடைப்பு போராட்டம் நடத்த அழைப்பு விடுத்தனர். இந்த விவசாய சங்கங்களின் அழைப்பை ஏற்று தமிழகத்தில் உள்ள ஆளுங்கட்சி அதிமுகவை தவிர மற்ற பல்வேறு எதிர்க்கட்சியான திமுக, விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ், மதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள், வணிகர் சங்கங்கள், ஆம்னி பேருந்து நிறுவனத்தினர், பெட்ரோல் பல்க்குகள், தனியார் பள்ளிகள் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள், சங்கங்கள் இந்த முழு அடைப்பு போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து தமிழகத்தில் செப்டம்பர் 16ஆம் தேதி முழு அடைப்பு போராட்டம் வெற்றிகரமாக நடைபெற்றது. இந்த முழு அடைப்பு போராட்டத்தில் பல்வேறு இடத்தில் பல்வேறு கட்சியை சேர்ந்தவர்கள் மற்றும் விவசாயிகள் சாலை மறியல், ரயில் மறியல் மட்டுமே ஈடுபட்டனர் தவிர கர்நாடகத்தை சேர்ந்த யாரையும் தாக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் செப்டம்பர் 15ஆம் தேதி கர்நாடகாவில் தமிழர் தாக்கப்பட்டதை கண்டித்து நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தலைமையில் நான் தமிழர் கட்சியினர்
சென்னையில் பேரணி நடத்தினர். இந்த பேரணியில் கலந்து கொண்ட நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த விக்னேஷ் என்ற வாலிபர் கர்நாடகாவில் தமிழர்கள் தாக்கப்பட்டதை கண்டித்து தன் உடலில் தீ வைத்து தீக்குளித்தார். இந்த தீக்குளிப்பு சம்பவத்தில் மறுநாள் செப்டம்பர் 16 விக்னேஷ் மரணம் அடைந்தார். இதேபோல் மீண்டும் மீண்டும் கர்நாடகாவில் தமிழர்களை தாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். இந்த தமிழர் கர்நாடகா இடையே இந்த காவிரி விவகாரத்தில் மத்திய அரசும் உச்சநீதிமன்றமும் தலையிட்டு தமிழகத்துக்கு உள்ள காவிரி நீரை உரிய நீரை பெற்றுத்தந்து தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்ட தமிழர் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட கன்னட அமைப்பினர் மீதும் கர்நாடக அரசு மீதும் நடவடிக்கை எடுத்தால் இந்த காவிரி விவகாரம் முற்றிலும் தீர்வு காணும் என்பதே பொதுமக்களின் எதிர்பார்ப்பு.